نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إني أرى ما لا ترون وأسمع ما لا تسمعون أتت السماء أو كما قال عليه الصلاة والسلام. அகில உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் இருளக ரட்சகர் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் இன்னும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். என்று அல்லாஹ்வின் கீர்த்தியை புகழ்ந்தவனாகவும் அல்லாஹ்வின் அருளை வேண்டியவனாகவும் நான் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பிரத்யேகமான ஒரு நியமத்துகளை தந்திருக்கின்றான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹு தஆலா இரும்புகளை கைகளால் வளைக்கின்ற ஆற்றலை தந்திருந்தான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா நீண்ட நெடிய ஆயுளை தந்திருந்தான். இன்னும் ஒரு சில கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா மலைகளை கரங்களால் குடைக்கின்ற ஆற்றலை தந்திருந்தான். ஆனால் நாம் பெற்ற பாக்கியம் அறிவியலுக்கு அடித்தளமிட்ட அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தலைவராக கொண்டதுதான். ஆம், அறிவியலுக்கு அடித்தளமிட்டது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எக்கச்சக்கமான அறிவியல் கூற்றுகளை பெருமானா தன்னுடைய சொற்களில் கூறியிருக்கின்றார்கள். இன்று அல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கின்றார்கள். அன்று எந்த ஒரு அறிவியலும் வரலாவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலகட்டத்துக்கு மட்டும் தலைவராக அனுப்பப்படவில்லை, மாறாக மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் தலைவராக அவர்கள் தான். ஆக அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியலுக்கு மட்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை, மாறாக வர இருக்கிற அனைத்து அறிவியலுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறிவியல்களை பற்றி பேசி இருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லும் பொழுது, இன்னி அரா மா லா தரவுன், நான் பார்க்கின்றவற்றை உங்களால் பார்க்க முடியாது, நான் கேட்கின்றவற்றை உங்களால் கேட்க முடியாது என்று சொல்லிவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்ததிஸ் ஸமா, இந்த வானம் என்பது கடுமையாக அதிரி கொண்டிருக்கின்றது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன்று இருந்த சஹாபாக்களுக்கு வானம் என்றால் இப்பொழுது நாம் பார்க்கின்ற வானம் தான். இதற்கு மேல் என்ன இருக்கும் என்பதெல்லாம் சஹாபாக்கள் அறிய மாட்டார்கள். ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வார்களோ அதனை உண்மைப்படுத்தினார்கள், அதனை முழுமையாக நம்பினார்கள். ஆனால் இன்றுள்ள ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளி ஆராய்ச்சியிலே முதலிடத்தை வகிக்கின்ற நாசா ஒரு ஆராய்ச்சியை கையில் எடுக்கின்றது. அந்த ஆராய்ச்சியினுடைய பெயர் என்ன தெரியுமா? அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலண்ட், நம்மளுடைய விண்வெளி என்பது அமைதியாக இல்லை என்பதுதான் அந்த ஆராய்ச்சியினுடைய பெயர். நவீன பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய சத்தத்தை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ரெக்கார்ட் செய்கின்றார்கள். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு அவர்கள் சொல்லுகின்ற வாக்கியம், அவர்கள் கொடுக்கின்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலண்ட், நம்மளுடைய விண்வெளி என்பது அமைதியாக இல்லை, மாறாக it has a sound of extreme vibration. இதற்கு அந்த விண்வெளி, நம்மளுடைய விண்வெளிக்கு கடுமையான அதிர்கின்ற ஓசை இருக்கின்றது என்று நாசா, விண்வெளியிலே முதலிடத்தை வகிக்கின்ற நாசா பதிவு செய்கின்றது. ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த அத்ததிஸ் ஸமா, இந்த வானம் என்பது கடுமையாக அதிரி கொண்டிருக்கிறது என்ற அந்த வாக்கியத்தை உண்மைப்படுத்தும் விதமாக இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் அமைகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ இங்க இருக்கக்கூடிய யதார்த்த அறிவியலை மட்டும் படித்தவர்கள் அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருவில் இருக்கக்கூடிய கருவினுடைய வளர்ச்சியை துல்லியமாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே இப்படி அறிவிக்கின்றார்கள், ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாதிகுன் மஸ்தூகுன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள். இந்த பெருமானார் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா?
அவர்கள் தான் உண்மையாளர்கள் எல்லாம் உண்மையாளர். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சி இல்லை, எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சி இல்லை, கருவியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆராய்ச்சி அந்த காலகட்டத்திலே இல்லை, அந்த அரேபிய தீபகற்பத்திலே இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கியங்களை சொன்னது என்ன தெரியுமா? இன்ன ஹல்க அஹதுகும் ஃபீ பத்னி உம்மிஹி, உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலே நீங்கள் படைக்கப்பட்டதெல்லாம் எவ்வாறு தெரியுமா? 40 யௌமன் நுத்ஃபதன், 40 நாட்கள் நீங்கள் நீர்த்துளியாக இருந்தீர்கள். சும்ம யகூனு அலகதன் மிஸ்ல ذلك, பிறகு 40 நாட்கள் நீங்கள் இரத்த கட்டியாக இருந்தீர்கள். சும்ம யகூனு முதுகதன் மிஸ்ல ذلك, பிறகு நீங்கள் 40 நாட்கள் சதை கட்டியாக இருந்தீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அது உண்மைதான். இன்று உள்ள அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் முழுமையாக 100% ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏனென்று சொன்னால் நம்ம யதார்த்த வாழ்வியலிலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா, ஒரு நம்ம வீட்டுல யாராவது பிரசவமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்ட கூட்டு போய் பாக்குறாங்க. 4 மாசத்துக்கு அப்புறம் தான் வயிற்றுல வச்சு அந்த சத்தம் கேட்குதா, இதய துடிப்பு கேட்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த 4 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஸ்டெதோஸ்கோப் வச்சு கேட்கும் பொழுது அந்த இதய துடிப்பு கேட்கல. அந்த 40 நாள் தாண்டும் பொழுது, அதாவது 3வது 40 நாள், அதாவது நம்ம மாதம் கணக்குல பார்த்தோம் அப்படின்னா 4 மாசம் தாண்டும் போதுதான் அந்த இதய துடிப்பு என்பது ஆரம்பிக்கிறது. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னார்களே, 3வது 40 நாள் அது முடிந்த பிறகுதான் ஊறப்படுகிறது. அது அப்படிப்பட்ட அறிவியல் நுணுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில வார்த்தைகளிலே நம்மளுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அறிவியல் என்று பார்த்து வருகிற அந்த வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை பேசி இருக்கின்றார்கள். நம்மளுடைய வயிறுகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அதில் உள்ள அறிவியலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். வயிறுகளை எவ்வாறு வைக்க வேண்டும், வயிறு ஃபுல்லா சாப்பிடுறது தப்பு, ரொம்ப பசியோட இருக்கிறதும் தப்பு அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தை அறிவியல் பேசுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஒரு வழிமுறையை சொல்லி தராங்க. உங்களுடைய வயிற்றுல 3 பங்கா பிரிங்க. அதுல 3ல் 1 பங்கு உணவுக்காக ஒதுக்குங்க. 3ல் 1 பங்கு குடிபானத்திற்காக ஒதுக்குங்கள். 3ல் 1 பங்கு காற்றுக்காக ஒதுக்குங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இன்றுள்ள அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் அளிக்கின்ற தீர்ப்பு என்ன தெரியுமா? அதிகமாக உண்பதின் காரணமாக எக்கச்சக்கமான நோய்கள், ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால் போன்ற பல நோய்களை அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள். ஆகவே அதிகமாக உண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. ஆக இதற்கு நேர் மாற்றமாக மிகவும் பசித்திருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் தப்பு. மிகவும் பசித்திருப்பதன் காரணமாக அல்சர் போன்ற அதன் மூலமாகவும் பல நோய்கள் வருகின்றது. எனவே நம்மளுடைய உணவு முறையை எவ்வாறு வைக்க வேண்டும் என்று அறிவியலை நாம் கேட்கும் பொழுது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற இந்த உணவுத்துறையை சார்ந்த படிப்புகளிலே ஒரு படிப்பினுடைய புத்தகங்களிலே இப்படி பதிவு செய்திருக்கின்றார்கள். உணவு பரிமாறுவது மட்டுமல்ல, உணவுகளை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த பதிவிலே பெருமானார் சொன்னார்கள், அந்த 3ல் 1 பங்கு உணவு, 3ல் 1 பங்கு குடிபானம், 3ல் 1 பங்கு காற்றுக்காக. அந்த வாக்கியங்களை, அந்த முறையை இன்று உள்ள அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து அது சரியாக இருப்பதன் காரணமாக அதனை ஏற்றுக்கொண்டு மாணவர்களோட பாட புத்தகங்களிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ 1400 வருடங்களுக்கு முன்னால் வந்த தலைவர், அவர்களுக்கு அறிவியல் தெரியாது என்று நம்மளால் சொல்லிவிட முடியாது. மாறாக மறுமை நாள் வரை வரக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு அடித்தளம் போட்டவர்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க ஒரு மார்க்கத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த மார்க்கத்திலே நிலையாக இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மரணிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நசீபே ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.